தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் ஆண்டோட வார்த்தையை கேட்குறவங்க ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துற இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நான் வேத பகுதிகள் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வசனம் எனக்கு ஆண்டவர் ரொம்ப ஒரு வெளிச்சத்தை தந்தார் உங்கள் மத்தியில் சொல்கிறதுக்கு. அந்த வசனம் ஆண்டவர் தந்த வசனம், அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஏசாயா 58:10-11 உங்கள் மத்தியில் நான் வாசிக்கிறேன். பசு உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினா, அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளது ஆக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் என்ன? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இது நம்ம நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க வேண்டும் சொன்னால் முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பசு உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினான். பாருங்க, பசு உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவே அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். பசி, பாசம் எதை சொல்கிறாங்க? பசிக்கிறவர்களுக்கே ஆகாரம் கொடுக்க சொல்கிறாங்க. அதுதானே, அது என்ன பார்த்துக்கிறலாம், அது கொடுத்துருவாங்க. நான் பார்த்து கேட்டவரம் பாளையத்தில் இந்த பக்கத்தில் எப்படியா எனக்கு என்ன ஒன்றும் தெரியல. கேட்டவரம் பாளையத்தில் நம்ம பிரதரு குட்டி வெங்கடேஷ் இருக்கிறாங்கள, அவங்க அப்பா அம்மாவும் சரி, அந்த அவங்க சுற்றில இருக்கிற குடும்பத்தையும் சரி, எப்போ போனாலும் சரி, எந்த நேரத்தில் போனாலும், அம்மா சாப்பிடுங்க, அம்மா சாப்பிடுங்க, தண்ணி குடி, அம்மா தண்ணி குடிங்க, இருங்க, வாய் இன்னும் எந்த டைமில் போனாலும் சரி, நைட்டு 12 மணிக்கு போனாலும் கூட சரி, கேட்காம இருக்க மாட்டாங்க. அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னு சொன்னால், அந்த பக்கத்து ஜனங்க சாப்பாடெல்லாம் கொடுத்துருவாங்கல்ல இருக்கு, ஆகாரம்லாம் கொடுத்துருவாங்க, என்ன வேணாலும் கொடுப்பாங்கல்ல இருக்கு, ஆண்டவத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கிற மாட்டாங்கல்ல இருக்கு அப்படின்னு அந்த பகுதியில் கண்டுபிடிச்சது. அதே போல் சாப்பாடு கொடுக்கறது ஒன்றும் பெருசு இல்லை, சாப்பாடு கொடுத்துடலாம், அது ஈஸி. எனக்கு தெரிஞ்சது என்னை பொறுத்தளவில் ஈஸியாக தெரியும். ஆனால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, பசு உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை. அப்படின்னா எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு எத்தனையோ விதத்துக்கு பசி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. எதுக்காக பசி உள்ளவர்களாக இருக்கிறாங்க? இப்போ நமக்கு பசி பலவீனமாக இருக்குது, டயர்டாக இருக்குது, சாப்பிட்ட உடனே பலனடைகிறது போல ஒரு காரியம் நிறைவேறதுக்கு, அல்லது ஒரு வியாதி குணமடைகிறதுக்கு, ஒரு பிசாசு போராட்டங்கள் மாறுறதுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியங்கள், ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு, ஒரு பிள்ளைகளை படித்த பிள்ளைகளை பாஸ் பண்ணுறவள வரையும் நல்ல மார்க் கிடைக்கிற வரையும் அந்த பிள்ளைகளை கேட்டு பார்த்தா தான் தெரியும். ராத்திரி பூரா தூங்காது, நாளைக்கு மார்க் ஷீட் வருதுன்னா என்ன செய்துவா, ரொம்ப படபடப்பாக இருக்கும், பாத்ரூமுக்கு போய் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன? பசி தாகம். எப்போ நான் நல்லா செய்தி கேட்பேன், நான் பாஸ் பண்ணிட்டேன், நல்ல மதிப்பெண் கூட பாஸ் பண்ணியிருக்கிறேன்னு கேட்பேன், கேள்விப்படுற அந்த வார்த்தை பசி. அதே போல் தனக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிற முயற்சிகளுக்கு ஒரு பசி, அது நிறைவேறதுக்கு தாகம், பசி. இதே போல் எத்தனையோ காரியங்களை அடங்கிட்டு போகலாம். தன்னோட பிள்ளைங்களின் திருமண காரியங்கள் நிறைவேறத்துக்கு, அல்லது ஒரு குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்காதா, என் குடும்பத்தினார்கள் மத்தியில் இப்படி நெருக்கடியாக இருக்குதே அப்படின்னு அது ஒரு பசி. இப்படி எத்தனையோ பசிகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் இந்த இப்படிப்பட்ட அந்த நெருக்கடியில் இருக்கிற அந்த ஆத்துமாக்களை விடுதலை ஆக்கி அந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு அந்த பசியை ஆத்துறது ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்கிறது. அந்த பசியை ஆத்தம் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் எத்தனை பேர் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கடனை அடைக்கிறதுக்கு பசித்தாக, நான் வாங்கின கடனை அடைக்க முடியலையே, நெருக்கடி கொடுக்குறாங்களே, நான் என்ன செய்வேன், நான் தற்கொலையாக பண்ணிக்கிறலாமே போல இருக்குதே அப்படிலாம் நினைக்கிறது ஒரு பசித்தாகம், பசி. இப்போ இதே போல் அந்த ஆத்மா நரகத்தில் போகிறாங்க. இதுக்காகவே ஏசாப்பா அந்த உலகத்தில் என்ன செய்தார், சிலுவையில் அடிபட்டு அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது சொல்கிறாரு, நான் தாகமாக இருக்கிறேன், வேத வாக்கியங்கள் நிறைவேறத்துக்கு நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னா அவரை ஒரு இடத்துல தாகமாக இருக்கிறத பற்றி சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு ஒரு அதாவது வேசித்தனமாக நடந்த ஒரு ஸ்திரியை பார்த்து இது சுவிசேஷத்தை சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டு இருக்கும்போது சீசர்கள் போதகரே சாப்பிடும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அறியாத போசனை எனக்கு ஒன்று உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன? அது அவருக்கு அந்த தாகம், அந்த பசி, அந்த ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை சொன்னது அது அவருக்கு ஒரு பசி, அது சொல்லணுமே சொல்லிட்டாரு.
அவருக்கு ஒரு பசி தீர்ந்தது போல. அப்ப நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் ஆண்டவருக்குள்ள ஒரு பசி தாகம். நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு, ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்களுக்கு, இப்படி கஷ்டப்படுற ஜனங்களுக்கு, சிறுமைப்பட்டு நொறுங்கொண்டு கண்ணீர் வடிச்சு ரொம்ப வேதனைக்கு மத்தியில் இருக்கிறவங்க மத்தியில் ஆண்டவரை போயிட்டு சொல்றது, ஆண்டவருக்குள்ள பசி தாகத்தை நம்ம தீர்க்கிறோம், அவருக்கு போஷணத்தை கொடுக்குறோம், அவருக்கு தாகத்தை கொடுக்குறோம். அதே போல சிறுமைப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு அவர்களுடைய கஷ்டத்தை ஆத்தி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு உதவி செய்யறது, அவர்களை சபையில் கூட்டிட்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அற்புதங்கள் நடக்கிறது. ஒரு அற்புதம் நடந்துருச்சு, நான் இப்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அவர்களுடைய பசியை ஆத்துனது போல. இப்படிலாம் நீங்க செய்வீங்கன்னா பசிக்கு ஆகாரம் கொடுக்குறேன், ரொம்ப ஈஸி, நான் கொடுத்துருவேன், நான் இன்றைக்கே போய் கொடுத்துருவேன், செய்யுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தந்தீங்கன்னு ஏசப்பா சொன்னது போல அதுலயும் உங்களுக்கு பங்கு உண்டு. அது உங்களுக்கு முடிஞ்ச செய்யுங்க. நம்ம தலைமை சபையில் அதனால பாசமாக சொல்லியிருக்கிறாங்க, கேள்விப்பட்டேன், இப்போ செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் கொஞ்ச நாள் செஞ்சு பார்த்தேன்னு சொன்னாக்கா அதுக்கு பார்த்துறவங்களாக இங்கே யாரும் இல்லை. வேணா போலூர் பக்கம் திருவண்ணாமலை பக்கம் தூக்கிட்டு போனால் செய்யலாம்ல இருக்கு. பசியாக இருக்கிறவருக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லி தலைமை சபையில் அப்படி செய்கிறாங்களாம். ஆகாரம் செய்து ஒரு ஒரு பக்கத்தில் செஞ்சு என்ன செய்கிறாங்களாம், எடுத்துகிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டுகளை, ரோட்டு ஓரங்களை எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டமாக இருக்கிறவர்களுக்கு என்ன செய்தாங்களாம், கொண்டு கொடுப்பாங்களாம். அதை கேட்டு நானும் கொஞ்சம் செஞ்சேன், எனக்கும் ஆசை வந்துச்சு, எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ தலைமை பாசமாக சொன்ன உடனே அது எனக்கு இன்னும் கொஞ்சம் தட்டி எழுப்பி விட்டது போல இருந்துச்சு. சரி, நான் ஆக்கி கொஞ்சம் எடுத்துகிட்டு போனேன். நம்ம சர்க்கனாசிட்ட கொஞ்சம் கூட்டிக்கிட்டு இங்கேருந்து மூலக்காடு வரையும் போவேன். சீரம்பாளையம் அந்த பஸ் ஸ்டாண்டுகளை ஏதாவது ஓரங்கள் இருக்கிறவங்களுக்கு எங்களால் முடிஞ்சால் கண்ணில் தென்பட்டவங்களுக்கு கொடுப்பேன். இன்னும் கொஞ்சம் மீதி வராது போல இருக்கேன். எனக்கு இன்னும் போய் அலைஞ்சு போயிட்டுலாம் கொண்டு கொடுக்குற போல இருக்குது. நம்ம கண்ணில் தென்படணும், பட்டு கொடுக்கணும், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி நினச்சிட்டு என்ன செய்தான், அதில் கொஞ்சம் விட்டுட்டேன். இப்படி உங்களால் முடிஞ்ச உதவியில் பசியாக இருக்கிறவருக்கு ஆகாரம் கொடுக்கறது, சரீர பிரகாரமாக சரீரத்துக்கு நீங்கள் பலப்படுத்தின கொடுத்தது. அதே போல் அநேக விஷயங்கள் அவர்கள் பசிதாக அடைந்தவர்களாக இருக்கிறாங்க. பலவீனத்தில் பசிதாக அடைந்திருக்காங்க, வியாதியில் பசிதாக, எப்படியாவது நான் விடுதலாக மாட்டேனா, நான் சுகமாக மாட்டேனா, அந்த காரியம் நடக்காதா, அந்த கடன் பிரச்சனை மாறாதா, இந்த தலைவலி மாறாதா, தெக்கட்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இதுலலாம் பசி. இந்த பசிகளெல்லாம் நீங்க ஆத்துனா அவர்களுக்கு ஒரு தெம்பு அவர்களை என்ன செய்வாங்க, நல்லா இருப்பாங்க. அப்பொழுது ஏசாப்பா உங்களை பார்த்து என்ன செய்வாரு, கீழே சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவர்ச்சியான காலங்கள் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நன்மலதாக்குவார். மகாவர்ச்சியான காலங்கள்ல, வறட்சியான காலத்தை பாருங்க. இப்போ வறட்சி வரப்போகுதுன்னுட்டு வெளிநாட்டுக்காரங்க என்ன செய்கிறாங்க, விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம தமிழகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களாம். நானும் பயந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பையன் இருக்குதுன்னு தெரியல, என்ன வறட்சின்னு என்ன எனக்கு ஒன்றும் புரியல. ஒரே அனலாக இருக்கிறதான் தெரியுது, ஓவர் அனலாக இருக்குது. தண்ணிலாம் வச்சதுலாம் சொல்கிறாங்க. ஏன்னா மழை பெய்யுது, கொஞ்சம் பக்கத்து மாவட்டத்துலலாம் பெய்யுது, நம்ம மாவட்டத்தில் ஏதோ தொடங்கி இருக்குது, வரும்னு நினைக்கிறேன். இப்போ இது மகாவறட்சியான காலங்கள் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம்புலதான் ஆக்குவாராம். உன் எலும்புகள் நினம்புலதான் இருக்கும். இப்படி நீங்கள் ஆண்டவரை திருப்தி ஆக்கி அவருக்கு உண்டாகிற அந்த பசியை தீர்த்து மற்ற ஜனங்களுக்கு உண்டாகிற அந்த ஏழை எளிய கஷ்டப்படுற ஜனங்களுக்கு பசியை நீங்கள் ஆற்றும் பொழுது, தாகத்தை நீங்கள் தீர்க்கும் பொழுது, இப்படி உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. உன் எலும்புகளை நினம்புலதான் ஆக்குவார். பாருங்க, நான் சின்ன பிள்ளையில நான் அந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னால் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது ரொம்ப சித்திருவேங்கிற நிலைமை இருந்துச்சு. ரொம்ப ஒரு பலவீனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வியாதியில். அங்கெல்லாம் பல்லும் மேடுமாக இருக்கும். குளிக்க போகிறதுக்கே கொஞ்சம் அந்த ஹாஸ்டலுக்கு பின்பக்கமாக ஒரு ஓடை போய்கிட்டு இருக்கோம். ஓடைன்னா சின்ன ஆறு, குட்டை ஆறு போல் போய்கிட்டு இருக்கும், மழை தண்ணி. அது மேடான பகுதி. ஏறி போய்கிட்டு இருக்கும் பொழுது கால் வலிச்சிச்சு, நடக்க முடியாத போல இருந்துச்சு. அப்போ ஏறி கொஞ்சம் தூரத்தில் 2 அடி நடத்த முடியாது. ஏசப்பா அப்படிலாம் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டத்தில் நான் புலம்பிக்கிட்டு 2 அடி தள்ளி போனேன். என்ன அறியாதப்படி எனக்கு ஒரு மெலிய சத்தம் கேட்டுச்சு, உன் எலும்புகளை நினமுள்ளதை ஆக்குவேன். எனக்கு பைப்பில் அந்த வசனம் இருக்குன்னு தெரியாது, அந்த ஞாபகமே இல்லை. இந்த வசனத்தை பிறகு இது எங்கேயோ நம்ம பார்த்த ஞாபகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பைப்பில் தேடி கண்ணை பார்த்தாக்க ஒரு பிறகு அது கேட்ட நாள்லேருந்து ஒரு 10 நாள் சென்று தான் அந்த வசனம் அங்கே எங்கேயே இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். இப்படிலாம் நமக்கு முடியாத, கைகால பலன் இல்லை, நடக்க முடியாத நிலையில இருக்குது, முடிஞ்சிருவோங்கிற நிலையில இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் எலும்புகளை நினமுள்ளதாக ஆக்குவேன். நினமுள்ளதுன்னா தெரியுமா உங்களுக்கு? நம்ம பக்கம்லாம் எலும்பு எடுத்து கசிட்டு உறிஞ்சுவாங்க,
அது உள்ளுக்கு இருந்து என்ன செய்யும், ஒரு அது நான் எங்கள் பக்கம்லாம் மூளைன்னு சொல்லுவாங்க. இது நினம்னு சொல்லப்பட்ட வசனத்துப்படி அது என்ன செய்யும், நல்ல ஒரு தண்ணியாட்டம் ஒரு சதை உள்ளுக்கு ஓடும். அது எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் எலும்பை உறிஞ்சி சாப்பிட்டுட்டேன், அது நினம். உடம்புல சத்து, பலன். அப்போ உனக்கு என்ன செய்வேன், எப்படி நீங்கள் இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் செஞ்சாக்க ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பேங்கிறது வாக்கு கொடுக்குறாரு. அருமையானவர்களை பாருங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவர்த்தியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நின்னமுள்ளது ஆக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பான். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் உங்களுக்கு தெரியுங்களா? எப்பொழுதும் தண்ணி பூந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன செய்யும், போய்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த அங்கே இருக்கிற மரம்லாம் என்ன செய்யும், நல்லா செழிப்பாக, நல்லா பச்சையாக, நல்லா உயரமாக என்ன செய்ய தண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போல் நல்லா பழம்லாம் வைக்கும், நல்லா காயெல்லாம் காய்க்கும், நல்லா பூலாம் வைக்கும், நல்லா இருக்கும், நல்லா செழிப்பாக பச்சையாக இருக்கும். அதே போல் நம்ம என்ன செய்யணும், இந்த முந்தின வசனத்தை கேட்டது போல் நீங்கள் கேட்டு அப்படி நடந்து பசு உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து பகிர்ந்து கொடுத்து, பசினா அந்த ஆத்து மக்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம், வசனமைய ஆகாரத்தை நீங்கள் கொடுத்து அவர்களை திருப்தி ஆக்கி, ஏசப்பா இன்னொரு வசனம் கூட சொல்லியிருக்காரு, நான் இடத்துல தான் வாசிக்க போல, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம்ல தேவையிலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான், பிழைப்பான். ஆண்டோடைய வார்த்தையாய் அந்த வசனத்தை, அந்த அப்பத்தை நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கும் பொழுது அவர்கள் பிழைப்பார்கள், திருப்தி அடைவார்கள். உங்கள் ஆண்டவர் என்ன செய்வார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல மாற்றுவார். நீங்கள் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக மாறணும். ஏதோ ஏன்னா தானே சபைக்கு வந்தேன், ஏதோ கடமைக்கு நான் தலை வலிச்சிச்சு சபைக்கு போனேன், காலை வலிச்சிச்சு நான் தலைக்கு போனேன், சபைக்கு போனேன், எனக்கு வயிறு வலி வந்துச்சு நான் சபைக்கு போனேன், அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் நல்லா செழிப்பாக நீங்கள் சபைக்கு வரவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக சாட்சியாக இருக்கணும்னு சொன்னால், இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் கை கொண்டு நடப்பீங்கன்னு சொன்னால் எல்லா விதத்திலும் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இதுக்கு பதிலாக ஏதோ பாசமாகும் தான் தலையெழுத்து இங்கே ஏதோ ஊழியம் செய்துக்கிறாங்க, கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கென்னா அவங்க என்னவோ பண்ணிக்கிட்டு கிடக்கட்டும், அவங்க வேற யாரும் எத்தனை பேர் வர்றாங்க, எனக்கென்னா அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. நீ உயர வேண்டுமானா, நீ நல்லா இருக்க வேண்டுமானா என்ன செய்ய, அந்த முந்திர வசனத்தை கை கொண்டா, இந்த வசனத்தைப்படி 10வது வசனத்தை கை கொண்டு நடந்தியல்னா இந்த 11வது வசனத்தைப்படி உன்னை வற்றாத நீரூற்றை போல மாற்றுவார். உன்னுடைய சரீரத்துக்கு நல்லா நினைத்த ஆண்டவர் தருவார், நல்ல பலனை தருவார், உன்னை ஆசீர்வதிப்பார், நீ சாட்சியாக இருக்க முடியும்.